ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு ராகத்துக்கு என்னென்ன பெனிஃபிட், நம்ம அந்த ராகத்தை நிறையா சிரவணம் ஸ்மரணம் கீர்த்தனை பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் சொல்லி, உதாரணத்துக்கு சிவரஞ்சனி அப்படின்னு எடுத்தால் நம்ம அந்த டிப்ரெஷன்ற வார்த்தையை விட நம்ம தனிமை, போர்டம் அதெல்லாம் வராதான் சிவரஞ்சனியை கேட்டால். தர்பார்னா ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறா. எதுக்கு இதெல்லாம் ஆனந்த பைரவி, ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் நடந்தால் அந்த ரிக்கவரி பீரியடில், இப்போ பொதுவாக நமக்கெல்லாம் கேட்ராக்ட் ரொம்ப காமன். ஸோ அந்த ரிக்கவரி டயத்தில் அந்த ஆனந்த பைரவியை கேட்க சொல்கிறா. இதெல்லாம் வந்து மெடிக்கலி ப்ரோவன். ரீசெண்டாக தான் இதை பற்றி நல்ல அழகாக போட்டிருக்கா ஆர்டிக்கல். ஸோ ஒவ்வொரு ராகத்துக்கும் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் நம்ம கிருஷ்ணநாமத்தை சொல்லக்கூடாது? சதா சொல்லக்கூடாது. மனசுக்கு சொன்னால் கூட போதும். கொஞ்சம் எனர்ஜி இருக்கிற வரைக்கும் மெதுவாக ஹம் பண்ணிட்டே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டே இருந்தால் நிச்சயமாக நமக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இன்றைக்கும் இருக்கும்.